சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயனம். என் அன்பு குழந்தையே, நீ இதை கேட்கும் பட்சத்திலேயே உனக்கான மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகிறது. வெற்றிக்கான அறிகுறிகள் எல்லாம் உன் வாழ்வில் இனி தோன்றும். எதையெல்லாம் இழந்து தவித்து கொண்டிருக்கிறாயோ எந்த சந்தோஷத்தை நான் தொலைத்து விட்டேன் என்று நீ அழுது புலம்புகிறாயோ அந்த சந்தோஷத்தை நான் திருப்பி தரப்போகிறேன். எனக்குள் இருந்த எல்லா வழிகளையும் நான் அடைத்து ஆயிற்றேன். இனி எனக்கு என்ன புதிய பாதை இருக்கிறது என்று நீ கேட்கிறாய். என் குழந்தையே, உனக்கென்று எல்லா வாழ்க்கையிலும் அடைத்த பின்பும் இந்த சாயப்பா இருப்பதை மறந்து விட்டாயோ? நான் உனக்கான ஒரு புதிய பாதையை உண்டாக்கி நீ எதில் பயணம் செய்ய வேண்டுமோ அந்த பாதையை எந்த தடையும் இல்லாமல் உனக்காகவே உருவாக்கி இருக்கிறேன். நீ அதில் பயணம் செய்து உனக்கான வெற்றியை பெறப்போகிறாய். என் குழந்தைகளுக்கு எதுவும் சந்தோஷம் என்று எனக்கு தெரியாதா? அந்த சந்தோஷத்தை தருவதற்குத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். யாரோ எதையோ சொல்லிவிட்டார்களே, இனி நாம் வாழ்வதற்கு தகுதியே இல்லையா என்று நீ நினைக்காதே. வாழ்க்கையில் தவறுகள் நடப்பது இயல்புதான். எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தவறு செய்திருப்பார்கள். ஆனால் கண்டிப்பாக திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு வந்தால் அதை திருத்திக்கொள் என் தங்கமே. என்னுடைய வாழ்க்கை நான் நினைத்த மாதிரி இல்லை என்று சில நேரங்களில் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். தனிமையில் இருக்கும் பொழுது எதையோ நினைத்து யோசிக்கிறாய். என் வாழ்வில் என்னத்தான் இருக்கிறது, இனிமேல் எனக்கென்று யார் இருக்கிறார்கள்? அந்த எண்ண ஓட்டமும் உன் மனதிற்குள்ளேயே தோன்றுகிறது. என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். உன் சந்தோஷம் எதுவென்று நான் அறிந்து அதை உன் கையில் கொடுப்பதற்கு தானே என் கடமை. அதை தான் உன் சாயப்பா செய்ய போகிறார். இனி வரும் வேலை உனக்கான வேலையாக இருக்கும், உனக்கான நாளாக அமையும். எந்த நாட்களை இழந்தாய் என்று வருத்தப்பட்டாயோ அந்த நாட்களை திரும்ப பெற்று உனக்கான சந்தோஷத்தையும் உன் கையில் கொடுத்து நான் உன் கண்ணில் ஆழ்ந்த கண்ணீரை பார்க்க விரும்புகிறேன். அது விரைவில் நடக்கத்தான் போகிறது. அதை நான் பார்க்கத்தான் போகிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.